ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன். ஸோ நம்ம இப்போ ஏன் தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மோஸ்ட் சப்போர்ட் பண்றதுக்கும் என்கிட்ட தைரியமா நான் நினைச்சேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும் போது பை பண்ணுவாங்களா, நம்மள ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் ரொம்பவே நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட பை பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு ஹாய் போட்டுட்டு ஹாய் போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஹாய் போட்டு பர்ச்சேஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ் லவ்லி பீப்புள்ஸ். எப்படின்னா மோஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சமா வாங்குவீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் அவ்வளவுதான் குவான்டிட்டி வாங்கி வச்சிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே 5000 6000 10,000 கம்மி வாங்குறதுல சில பீப்புள்ஸ் மட்டும் தான் கம்மியா வாங்குறீங்க. நிறைய பீப்புள்ஸ் நிறையவே வாங்குறீங்க. எங்களை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்றீங்க. எங்களோட ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்றீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது எல்லாமே உங்களாலதான் எனக்கு வந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்க ஃபேவரட் ஒரு மேம் இருக்காங்க. அவங்க எப்படிமா இருக்கேன்னுலாம் மெசேஜ் போட்டாங்க. அது மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மேம் ரொம்ப ரொம்ப லவ்லியான ஒரு பர்சன். ஏன்னா அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. இந்த வயசுலயுமே அவங்க விடாம அவங்களோட இதுல இருக்கணும். சின்ன சின்ன இது கூட நம்ம வாங்கணும், நம்ம மணில வாங்கணும் அப்படின்னா மேம் இப்பவும் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயத்த ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்றாங்க. அதுக்கே அந்த மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய மேம்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருமே ஏஜ் பாக்குறது இல்ல, எதுவுமே பாக்குறது இல்ல. இன்னுமே ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு சேல் பண்ணி அவங்களோட சர்வேவா பழகுறாங்க. ஸோ நம்மளும் எங்க படிக்கிறோம் அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனா அதுலயுமே கொஞ்சம் டைமை ஒதுக்கி வச்சு இந்த ஒர்க்ஸ்மே கையில இருக்க ஒர்க்ஸ்மே நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நாள் ஏதாவது ஒன்று நமக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தான் இந்த எல்லா ஒர்க்ஸ். ஸோ உங்களோட டைமிங் எங்கேயாவது மொபைல் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் மாதிரி ஒர்க் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா ஸோ உங்க கையிலயுமே பேக்கெட் மணி மாம் கிட்ட இருந்தோ டேட் கிட்ட இருந்தோ வாங்க தேவை இருக்காது. நம்மளே பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஏஜான பீப்புள்ஸே அப்படி இருக்கும் போது யங்ஸ்டர்ஸ் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க நிஜமாலுமே ஒன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ உங்க கையிலுமே பேக்கெட் மணி ஃபாதர் மதர் கிட்ட இருந்து வாங்குறத கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பை பண்ணி நீங்க இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க பேக்கெட் மணிய இதுல சென்ட் பண்ணி இதுல இருந்து ஏர்ன் பண்ணி நீங்க இன்னும் பெஸ்டா வரணும். அப்பா அம்மாவே நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு வரணும். அதுல ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிறா. அவ எப்பயுமே என்கிட்ட பை பண்ணுவா. என்னோட ஃபேவரட் ஒரு பொண்ணு இருக்கா. அவ எப்பயுமே அவ 11th தான் படிக்கிறா. பட் அவ பாத்தீங்கன்னா என்கிட்ட எப்பயுமே பேசுவா, பை பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவ ஸ்கூல்ல இருந்துட்டே ஒர்க்கும் பண்றா, பிசினஸும் பண்றா. ஓகேவா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அந்த சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி தோணல் இருக்கும் போது நாம எல்லாம் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிங்க. ஓகேங்களா? இது சும்மா ஜஸ்ட் என்னோட சஜஷன் தான். தென் யோர் விஷ். சோ நம்ம ப்ராடக்ட்ல போய்க்கலாங்களா? இப்போ ஆக்சுவலி ஜிம்காஸ் நம்ம சில்வர்ல, மெட்டல்ல அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய இதுல நம்ம ஜிம்காஸ் பார்த்திருப்போம். ஓகேங்களா? டெரக்கோட்டால இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைமா பிளாஸ்டிக்ல அதுலயும் ரெயின்போ கலர், இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ்ல நம்ம ஜிம்காஸ் பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இப்ப ஜிம்காஸ் வந்திருக்கு. இது நான் ஆக்சுவலி உங்களுக்கு டெமோக்காக இப்ப எப்படி செய்யறது ஆக்சுவலி நம்ம செய்யவும் தெரியுங்களா? ஸோ செய்யறது எப்படின்றது நான் ஒரு இதுக்கு சொல்றேன். இது நம்ம ரொம்ப இதுதான் வாங்கி பண்ணணும்ன்றது இல்ல, இந்த மாதிரி திங் தான் வாங்கி போடணும்ன்றது இல்ல. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சே நான் பண்ணிருக்கேன். இது சீக்வன்ஸ் ஒரு பீடு, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது இப்படி வளைச்சுக்கோங்க. வளைச்சிட்டு இதுக்குள்ள போட்டு இதை அமுத்தி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஜிம்கா ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி இந்த ஜிம்காவும் நம்ம பண்ணிடுவோம். ஜஸ்ட் இவ்வளவுதாங்க. இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு.
ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம சேல் பண்ணுறோன்றது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் விரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி கட்டர் பண்ணி ஜஸ்ட் இப்படி வளைச்சா போதுங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஒர்க் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அழகாக ஜிம்கா செய்யலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அடியில் நம்மக்கிட்ட ஹாட் சார்ம்ஸ் எப்பயுமே கலர்ஸாக இருக்குது. ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கலர்ஸாக பண்ணி இந்த மாதிரியான ஜிம்காஸ் போடலாம். ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ சாரீஸ் எல்லாம் அதில் பண்ணலாம். இதுலேயே இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம பெயிண்டிங்கில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்து இன்னுமே இது வந்து எலிகண்ட் ஆக்கலாம். நமக்கு அதில் நான் நிறைய ஒர்க் செஞ்சுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸும் சும்மா டாட் வச்சு சும்மா இந்த மாதிரியும் செய்யலாம். இதுவுமே சீக்வன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இதுவும் பண்ணலாம். அண்ட் இதுலேயே கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பீடு உள்ளே கொடுத்து கோல்டில் இந்த மாதிரி இது இருக்குது. இது எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இங்கே ஜஸ்ட் இங்கே மட்டும் கோல்டு கொடுத்து பண்ணலாம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ரெட்டில் பெயிண்டிங் பண்ணி ஸோ உள்ளே ஹார்ட் கொடுத்து உள்ளே பீட் கொடுத்து இந்த மாதிரியுமே பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரியான ஜிம்காஸ் இதுக்கு எல்லாமே பண்ணிக்கலாங்க. நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தான் ஜிம்காஸ் போடணும் இல்லாமல் இந்த மாதிரி ஜிம்காஸுமே வேர் பண்ணலாம். இதுக்கான ஹாட், இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸை தான் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஜிம்காவாக செஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ நியூவாக இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. ஸோ இது நீங்கள் எங்கே தொலைவுனாலுமே கிடைக்காது. ஸோ நம்ம இதை வந்து நம்மக்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக வந்து இதை வந்து நாங்கள் கேட்டு ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல சர்ச் பண்ணி வாட்டி தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கேயுமே நீங்கள் தொலைவுனாலுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தொலைவி உங்களுக்காகவே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு காட்டிட்டேன். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஐபின் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீடு ஏதோ ஒரு பீடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு இதை இது பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்களா. இந்த மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி பீட்ஸுமே இருக்குது, கலர் பீட்ஸ் இருக்குது. இது இதில் அடியில் இந்த சாமை தொங்க விட்டுக்கோங்க. ஸோ ஜிம்கா பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்கள் எல்லாருமே சூப்பராகவே ஜிம்காஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஜிம்காஸும் பண்ணி நம்ம வேர் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து இப்படி எந்த கலர்னாலும் செட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இதில் நம்ம பெயிண்டிங் பண்ணியுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜிம்காஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு உட் மாதிரியான ஐட்டம் தேவைப்படும். ஸோ அதுக்கான இந்த உட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உட்டும் நம்ம சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய சைஸ், ரவுண்ட் சைஸ் இதில் வந்து இந்த 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. ரவுண்டும் இந்த மாதிரி சைஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், இதுவுமே சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். ஏன்னா இது ஒன்ஸ் வர்றது தான், நமக்கு வரும்போது கிடைக்கிறது தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இதெல்லாம் தொலைவி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காத ஒரு ஐட்டம்ஸ். ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட் ஒரு இது பூச்சஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி இந்த கிளிப் பீடு அண்ட் கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஒயிட், சில்வர் ஒயிட்டுங்க. நான் இதை பற்றி சொல்லவே வேணாம், நிறைய பேத்துக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பல்காக மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஆர்டர்ஸுமே பல்காகவே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா போன 2 வாட்டியுமே நான் நிறைய பேருக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ எல்லாமே பல்காக வாங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செஞ்சு 6 months ஆயிடுச்சு.
ஓகேங்களா. என்னோட டாட்டர் தான் போட்டுட்டு இருக்காங்க. 6 மந்த் ஆகியுமே கொஞ்சம் கூட ஃபேடும் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ அப்படியே இருக்கு. இது அவங்க எப்பயுமே ரெகுலராக போட்டுட்டு போகிற ஸ்டெட் தான், ரெகுலர் ஸ்டெட். ஆக்சுவலி ஸ்கூல்லலாம் வந்து ரொம்ப கீழே தொங்குற மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால அவங்க ஸ்டெட்டாக இதை போட்டு போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது செஞ்சு ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும். பட் இன்னமும் ஸ்டில் இதோட பேர்ல் பீல் ஆகலை, ஸ்டோன்ஸ் எதுவும் ஃபேட் ஆகலை, விழுவில எதுவுமே ஆகலை. அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியானது நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு பின்னாடி யூஸ் பண்ற இந்த இதுவுமே நம்ம கிட்ட இது இந்த அளவுக்கு பெருசா இருந்தா மட்டும்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிளிப் வந்து விழுவாம இருக்கும். ஸோ ஸ்டெட் செய்றீங்கன்னா இந்த மாதிரி பெரிய இது வாங்கிக்கோங்க. இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது பெரிய சைஸு. இதுக்கான இந்த ஹூக்குமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஹூக்குமே சூப்பரா இருக்கும், பிராண்டடா இருக்கும், எதுவுமே இதாகாது. ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்டாக நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் நம்ம செய்யறதுக்கு, பூச்சஸ் ஒர்க் செய்யறதுக்கு, எல்லாத்துக்கு கிளிப்பு மேக்கிங்கு, பேங்கிள் மேக்கிங்கு இருக்க என்ன வேணாலும் நீங்கள் வந்து இதில் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து பியூர் ஒயிட் கலர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்ன கலர்னு பார்க்கலாம். இது அதுலேயே வந்து கோல்டு கலர். இப்போ தெரியுதுங்களா, இது வந்து கோல்ட் கலரு. இதுவுமே அந்த மாதிரி ஸ்டெட் மேக்கிங் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி 3 rupees மட்டும்தாங்க. பீஸ் வந்து 3 rupees தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸில் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். 3 rupees தான் பீஸ் ஆக்சுவலி, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸில் இருக்குது பாருங்கள். இந்த பூவல் பெட்டல்ஸில் வர எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து கலர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் மேம் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வாங்க, இதுலேயே நிறைய கலர்ஸ் கொண்டு வாங்க, மல்டி கலர்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காகவே நாங்கள் மல்டி கலர்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்கோம், விதவிதமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது மல்டி கலர்ஸ், கோல்டில் மல்டி கலர். முன்ன வந்து நம்ம வந்து சில்வர் பார்த்துட்டோம், அண்ட் தென் பார்த்து கோல்டு பார்த்துட்டோம். இது மல்டி கலரில் கோல்டில், ஓகேங்களா. அடுத்து இதுலேயே நம்ம மல்டி கலர் சில்வர் பார்ப்போம். இதுலேயே ஆக்சுவலி சில்வர் கலர்லேயே நிறைய கலர்ஸ் உள்ள மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கலர்ஸ் உள்ள மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. நிறைய கலர்ஸ் உள்ள மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது சில்வர், முன்ன கோல்டு பார்த்தோம், இப்போ வந்து சில்வர் பார்க்குறோம். லாஸ்ட் டைம் என்னென்ன இருக்குன்றத ஒரு இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ்லாம் ஃபுல்லாக காட்டிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சில்வர்லேயே இந்த கலரு. நம்ம அடுத்த கலர் பார்க்கலாங்களா. இது பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே யார்கிட்டையுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏடி ஸ்டோன் அளவுக்கு இல்லைங்க, ஏடி ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ணாலுமே கொட்டாது, கீழே இப்படி இப்படி பண்ணால் கூட இது வந்து வராது. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ஹோல் இருக்குது, அதனால இது வந்து உள்ளே போய் செட் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே விழுவுமானா விழுவாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கிட்ட வாங்கின ஏற்கனவே கஸ்டமருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எது வந்தாலுமே நம்ம பிடிஎஃப்பை வந்து போட்டுருவோம். ஸோ பிடிஎஃப் பார்த்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது, ஏன்னா இந்த மாடல் யார்கிட்டையுமே கிடையாது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து அந்த கிளிப் மேக்கிங்க்கெல்லாம் வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 கிளிப்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஒன்று வந்து சென்டர் கிளிப்பு, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி அழகாக கிளிப்ஸு வந்து இருக்குங்க. இந்த மாதிரி கிளிப்ஸுக்கு ஒட்டுற மாதிரியான பட்டர்ஃப்ளைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நல்லா அழகாக இருக்கும், பேர்ல்ஸ் வச்ச மாதிரி. இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சூப்பராக போயிட்டு இருக்க ஒரு மாடலு. ஏன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் யார்கிட்டையுமே கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ வெரைட்டியான இந்த ஐட்டம்ஸில் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் ரொம்ப அஃபர்டபுளாக 3 rupees தான் ஒரு இதே வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அஃபர்டபுளாக தான் நம்ம ப்ரைஸஸை வச்சு சேல் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வாண்டட் இருக்கோ ப்ளீஸ்
சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ஐட்டம்ஸை பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஐட்டம்ஸ் ஒரே இடத்துலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதில் இதுவுமே இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்ல வந்துட்டு இதோட கேட்லாக் நீங்கள் அதாவது பிடிஎஃப் நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்லாக்ல போயிடாதீங்க, பிடிஎஃப்னு கேட்டிங்கனாவே நாங்கள் பிடிஎஃப்பை சென்ட் பண்ணிவிடுவோம். அதுலேயே இதோட ப்ரைஸஸும் இருக்குது. ப்ரைஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நாங்கள் இதை வந்து கேஜியில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு கேஜி வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகலைன்றீங்க. ஸோ அதனால இப்போ 3 ரூபீஸ்க்கு இது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இதெல்லாம் வேணும்னா ஸோ சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் திருப்பி திருப்பி நமக்கு வருமானது சந்தேகம் தான். நீங்கள் வரதெல்லாம் நியூ மாடல்ஸாக தான் இருக்கும். இதே மாடல் திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். முன்ன பார்த்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வர்றது தான். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி மாடல் வராது, வேறு வேறு மாடல்ஸ் வரும். ஸோ சீக்கிரமாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடல் பூச்சஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இது தேவைப்படும். சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா மாடல். இப்போ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்மளோட கஸ்டமர்ஸ் ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட அதிக கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நான் இந்த பட்டர்ஃப்ளை இல்லைங்க ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். ஸோ திருப்பி ஸ்டாக் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ரேராக தாங்க கிடைக்குது. நானே ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்கே வச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமா நம்ம வாட்ஸ்அப் இதுக்குள்ளார வந்துட்டு லிங்க்ல வந்துட்டு பிடிஎஃப் வாங்கி இதை சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நீங்க இப்போ வாங்கி எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்த வர ஸ்டாக்கோட இதுவுமே மேட்ச் பண்ணி நம்ம பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பயுமே உங்ககிட்ட நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நானுமே இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ அதனால நானுமே கொஞ்சம் எடுத்து வச்சிடுறது. ஏன்னா எனக்கே ஸ்டாக் இது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறது தான் இந்த ஸ்டாக் எல்லாம். ஆக்சுவலி இது ரொம்ப மூவ்மெண்ட்ல இருக்கிறத நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுலயே அடுத்தது பார்க்கலாங்களா. இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸும் நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே திருப்பி நம்ம ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் ஸ்டாக் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாக் இல்லைன்னு சொன்னது எல்லாமே இப்போ ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ மறக்காம சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட வந்து எல்லாமே இப்போ வந்து பல்க் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த ஃப்ளவர் என்னன்னு பார்க்கலாங்களா. அடுத்து வர்றது எல்லாமே கலர்ஃபுல்ஸு. நமக்கு யார்கிட்டயுமே இல்லாத எல்லா கலர்ஸுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அத்தனை கலர்ஸு என்னென்ன கலர்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரு. இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல் ஸ்டாக் நம்ம கிட்ட இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த பேபி பிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனாலேயே இந்த பேபி பிங்க் வந்து மோஸ்ட்டாக எங்ககிட்ட வந்து லாஸ்ட் ஸ்டாக் அவுட் வரலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ திருப்பியுமே ஸ்டாக் எடுத்திருக்கேன். நான் பேபி பிங்க் வந்து 2-3 கஸ்டமர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சீக்கிரமாக சேல் ஆகுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய கிளிப்புக்கு சென்டர் கிளிப்புக்கு நிறைய விஷயத்துக்கு ஹேர் பேண்ட்க்கு அண்ட் தென் வந்து பூச்சஸ் ஒர்க்குக்கு நிறைய ஒர்க்குக்கு இந்த மாதிரியா வந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த இது வந்து ஸ்டாக் இருக்கிறதே இல்லை. ஸோ இப்போ நியூவாக நிறைய கலர்ஸில் ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பேபி பிங்க்கு. இதுலேயே இன்னொரு பிங்க்குமே வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். இது வந்து பேபி பிங்க். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து வர்றது வந்து டார்க் பிங்காக இருக்கும். அதனால வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ரோவாக வச்சு காட்டுறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா. இப்போ இது வந்து பேபி பிங்க். ஓகேங்களா. அடுத்த கலர் பார்க்கலாங்களா. இது வந்து ராணி பிங்க். ஆக்சுவலி முன்ன பார்த்தது பேபி பிங்க், இது வந்து ராணி பிங்க்கு. ஸோ இப்போ இந்த ராணி பிங்க் கலர்ஸுமே இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 கலருமே பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பேபி பிங்க், இது வந்து ராணி பிங்க். ஸோ 2 கலர்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். இன்னொரு கொஷின்ஸ் எப்பயுமே என்கிட்ட கேட்குறதா, மேம் நாங்கள் எல்லாமே கலந்து வாங்கிக்கலாமா, எங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வேணும் அப்படின்றீங்க. ஒன்லி 3 ரூபீஸ் தானே, எல்லாமே 3 ரூபீஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் கலந்துமே வாங்கிக்கலாம். ஓகேங்களா. எப்படி உங்களுக்கு மிக்சடாக வேணுமாலும் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்படி தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இனி வர புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்குமே சொல்கிறேன், இது நீங்கள் வந்து ஷஃபலாக எல்லாமே கலர்ஸும் மிங்கிள் பண்ணி கூட வாங்கலாம். எல்லா பிராண்ட் எல்லா நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே நீங்கள்
ஷஃபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ராணி பிங்க். நம்ம அடுத்த கலர் பார்க்கலாங்களா? ஆக்சுவலி ப்ளூ கலர் இது. இது வந்து லைட் ப்ளூ, நம்ம ஸ்கை ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ப்ளூ கலர். இதுவுமே நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இந்த கலர்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ ஹோல்சேலாக வாங்குறவங்களும் இந்த வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது. இது ப்ளூ கலர். இப்போ அடுத்த கலர் என்னன்னு பார்க்கலாங்களா? இது வந்து டார்க் ப்ளூ கலர்ஸ். இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களுக்கு கலர்ஸில் கொஞ்சம் தர முடியுமா மேடம்னு. ஸோ நம்ம நிறைய கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம், நிறைய கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த எல்லா கலர்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து நம்மளோட பிடிஎஃப் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 24x7 அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் கேட்கும் போதுமே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறோம். ஸோ அதுக்கான எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். இது வரைக்கும் எங்கள் கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து பெண்டிங் போடுறோம், உங்களுக்கு வந்து எதுவுமே பதில் சொல்லலை, உங்களுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 20, 30, 40, 50 பேர் வந்தாலும் சரி, ஆன் த டைம் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் டக்குன்னு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம இந்த இதெல்லாமே பை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செகண்ட் பை பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்ட அவ்வளோ சாதனம் இருக்கு, அது அத்தனையுமே நீங்க பார்க்கறதுக்கு பை பண்ணா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல. ஓகேங்களா? அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு போட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். என்னடா இத்தனை கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுலேயும் எல்லாமே செம்ம கலர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுலேயே ரெட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். செம்ம ரெட்டுங்க, செரி ரெட் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ கலர்ஸ் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கான அவ்வளோ இதுவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெட்டு, பிங்க்கு எல்லா கலர்ஸுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இத்தனை கலர்ஸுமே நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மளோட வாட்ஸ்அப் லிங்கை டச் பண்ணாலே போதுங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தான், பட் என்னோட இன்னொரு நம்பருக்கும் வந்துடுறீங்க. என்னோட கியூட் ஸ்பேரோட இதில் கீழே கொடுத்துருப்பாங்க வந்து, அந்த வெப்சைட்டில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புன்றதை டச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், நம்ம லிங்க்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்ம லிங்க்குள்ளே வந்துட்டு பிடிஎஃப் வேணும், எனக்கு இதுக்கான பிடிஎஃப் வேணும் கேட்டிங்கன்னாவே இதுக்கான கலர்ஸ் உள்ள பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், 3 rupees தான். ஒரு இது வந்து 3 rupees தான்றது. ஸோ அதனால் மறக்காமல் இதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ கலர்ஸ் நிறைய பேர் வந்து ஹோல்சேலாக எடுக்கிறதுனால ரீட்டைல்ஸ்க்கு எங்களுக்கு வந்து திடீர்னு ஸ்டாக் அவுட் ஆகிடுது. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ மறக்காமல் ரீட்டைல்ஸுமே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய உங்களுக்காகவே தான் நாங்கள் இதை கொண்டு வந்தது. இப்போ ஆனால் ஹோல்சேல்ஸ் இருக்காரங்களுக்கே இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கிறது இல்லாதனால எங்ககிட்ட வந்து பை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கலர்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து க்ரீன் கலர். ஆக்சுவலி எப்படி என்ன மாதிரி கலர் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. க்ரீன் ஆக்சுவலி நல்ல சூப்பரான க்ரீன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த க்ரீன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கலர்ஸ் க்ரீன்ஸும் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சில இதுக்கு வந்து க்ரீன்ஸ் தேவைப்படுது மேம், க்ரீன் கலர் சாரீஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்டெட்ஸு ஆர் இந்த கிளிப்பில் வைக்கிறதுக்கு இல்லைன்னா பூச்சஸ் ஒர்க்குக்கு இந்த க்ரீன் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த க்ரீன் கலருமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சூப்பரான இந்த க்ரீன் நம்மக்கிட்ட இப்போது நிறையாவே அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இத்தனை கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா கலர்ஸுமே 2 பீசஸ் நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிடிஎஃபாக நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டாலும் சரி, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃபாக வாங்கிட்டாலும் ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த க்ரீனுமே அவைலபிள் இருக்குது. இந்த க்ரீன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இல்லைன்னு அப்போ சொல்ல காரணம் என்னென்னா, அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எங்கிட்ட இல்லை, வரலை.
ஸோ இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய வந்திருக்கு. இனிமே அடுத்த வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் இது மாதிரி நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட வர்றதுக்கு இருக்குது. இதில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கலர்ஸ் நம்மக்கிட்ட இனிமேல் வர்றதுக்கு இருக்குது. ஸோ மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் என்னென்ன கலர்ஸ், என்னென்ன மாடல்ஸ், என்னென்ன வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் இது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம காமிச்ச எல்லா மெட்டீரியல்ஸுமே எல்லா கலர்ஸுமே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே, இதை வந்து இல்லை நீங்கள் வந்து பிடிஎஃபாக கேட்டாலும் ஓகே. ஸோ நம்ம எந்த இது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய இது வந்து எனக்கு ஒரு மேம் சஜஷன் பண்ணது. ஏன்னா நீங்கள் வீடியோஸில் காட்டிடுறீங்க மேம், என்னால் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்க முடியலன்னு என்கிட்ட வாங்குகிற ஒரு மேமோட பெரிய ரிக்வஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வர இனி அப்கமிங் வீடியோஸை நம்மளது இந்த மாதிரி ஃபோட்டோஸாகவும் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க சொன்னதுனால நாங்கள் வந்து அதையுமே மாற்றிருக்கோம். ஏன்னா கஸ்டமர்ஸோட இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதில் இருக்கும். ஸோ எல்லா இதுவுமே வெரைட்டிஸுமே இதில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப்குள்ளே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? அது வரலும் பாய். ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹாட் அண்ட் அந்த பீடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டத்தோட இதை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜிம்கா டைப்பில் இருக்கிறது. ஸ்டெட் டைப்லேயே நம்ம போட்டுக்கலாம். இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இது ஸ்டெட்டாகவும் கீழே வந்து இது பேஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இதுலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். பூஜஸ்க்குமே இது ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கங்கே ரிங் டைப் கொடுக்குறது மாதிரி. இது வந்து ஹார்ட்டுங்க. நம்ம இது வரைக்கும் நிறைய ஹார்ட் கலெக்ஷன்ஸில் பார்த்தோம். இந்த ஹார்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இது செம்ம ஷைனாக செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஹார்ட்டு. இந்த ஹார்ட் வந்து இப்போது தான் வந்தது. ஸோ அந்த ஹார்ட் கலெக்ஷன்ஸில் இதுவுமே பார்த்துக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்காஸ்க்கெலாம் மேலே போடுற இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளவர் டைப்பில் வந்திருக்கு. பிளாஸ்டிக்கில் ஒரு ஐட்டம்ஸ். இது பூச்சஸ் ஐட்டம்ஸு. இது வந்து இப்போது ஒயிட்டில் நிறைய பூச்சஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒயிட்டில் குட்டி குட்டியாக எல்லாருமே கேட்டிங்க, ஒயிட்டில் இந்த மாதிரி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர்ல் ஒயிட்டில் இந்த மாதிரி நிறைய டைப்பில் பூச்சஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு. நிறைய பூச்சஸ் இப்போ நியூ ட்ரெண்டில் வந்திருக்க நிறைய பூச்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அப்கம் வீடியோஸில் பார்க்க போகிறது எல்லாமே இனி பூச்சஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கம் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இதில் வந்துட்டுருக்கும். ஸோ இது இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ புதுசாக நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் பிடிஎஃப் கேட்டிங்கன்னா இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்துடும். அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த பூச்சஸு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் கேளுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.